ஸ்ரீகுருப்யோ நம. நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நம. வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இன்றைய தினம் பத்ரஹரியில இருக்கிற ஒரு ஸ்லோகம். அவர் நம்முடைய மனித இனத்தினுடைய பெருமை சிறுமை எல்லாத்திலையுமே எல்லாருக்கும் புரியும்படியா சாதாரண பாஷையில நிறைய சுபாடிதம் எழுதியிருக்கார். பொதுப்படையா ஒரு சுபாடிதம் பாரு. ஆமாம், என்ன சொல்றார்? ஏசாம் ந வித்யா ந தபோ ந தானம் ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்ம தே மர்த்தியலோகே புவி பாரபூதாக மனுஷ்ய ரூபேண மிருகாக கரந்தி. எல்லாருக்கும் புரியும்படியா அந்த நல்லுரைகளை சொல்ற சாமர்த்தியம் பர்திருஹரிக்கு ரொம்ப அதிகம். ஆமாம், அவர் என்ன சொன்னார்? இன்னொரு தடவை ஸ்லோகம் படிக்கிறேன் பாரு. ஏசாம் ந வித்யா, எவர்களுக்கெல்லாம் கல்வி இல்லையோ. ஆமா, வித ஞானே, அவனுடைய புத்தியை விகாசம் பண்ணி கொடுக்கிறது தான் கல்வி. ஆமா, அது எவர்களுக்கு இல்லையோ அப்படின்னு என்ன தெரியறது? கல்வி மனுஷனா இருந்தவனுக்கு எல்லாருக்கும் வேணும்னு அர்த்தம். எவர்களுக்கெல்லாம் இந்த லோகத்துல கல்வி இல்லையோ, அடுத்தது தபஹா, தபஸ் இல்லையோ, மனச சுத்தம் பண்ண வேண்டியதான அந்த தபஸ் இல்லை. தானம், சம்பாதிச்ச பணம் எக்கச்சக்கமா வச்சுட்டு இருந்தா கூட இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுறது என்கிறதான எண்ணம் இல்லையோ, ஞானம் அறிவில்லையோ, பகுத்தறிவில்லையோ, சீலம் நல்ல குணங்கள் இல்லையோ, ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கா? அதுவும் இல்லையோ. ந தர்மா, அறத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எத்தனை சொல்லிவிட்டார் இவர்? கல்வி, தபசு, அறிவு, கொடை, நல்ல எண்ணம், நல்ல குணம், அறம், இதுல ஏதாவது ஒண்ணுமே இல்லாதவனா இந்த மர்த்திய லோகத்துல மனுஷ லோகத்திலே இருந்தா அவன் பூமிக்கு பாரண்டா. அவனால அவனுக்கும் உபயோகம் இல்லை, லோகத்துக்கும் உபயோகம் இல்லை. உருவம் மனித உருவமா இருக்கு, ஆனா அவனுடைய தரம் மிருகம். ஆமா, சஞ்சரிச்சு கொண்டிருக்கான்னா மனுஷ வடிவில ஒரு மிருகம் சஞ்சரிக்கிறது, அப்படிதான் எடுத்துக்கணும். அதனால மனுஷனா சில குணங்கள்லாம் நமக்கு வேணும். மனுஷ உருவத்துல பிறந்து மனுஷனா இருக்க வேண்டியதான ஒண்ணுமே அவனுக்கு இல்லைன்னா, அவனுக்கு இல்லையே சொன்னா அவன் மனுஷன் இல்லை, பூமிக்கு பாரம். ஆமா, பூமிக்கு பெருமை இல்லைடா. சிருஷ்டியில மிருக சிருஷ்டி பண்ணா மிருகம் மாதிரி இருக்கணும். ஆமா,
மனுஷனை சிருஷ்டி பண்ணா மனுஷன் மாதிரி இருக்கணும், ஆணை சிருஷ்டி பண்ணா ஆண் மாதிரி இருக்கணும், பெண்ணை சிருஷ்டி பண்ணா பெண் மாதிரி இருக்கணும். சிருஷ்டியினுடைய லட்சியம் என்ன? எப்ப மனுஷனா உற்பத்தி பண்ணியாச்சோ மனிதன் என்கிறதான தகுதிக்கு தகுந்ததான அந்த பேருக்கு உகந்ததான சில குணங்கள் அவங்ககிட்ட தென்படுற லட்சணங்கள். ஆமாம், அப்பதான் அவன் மனுஷன். ஒரு லட்சணமும் மனுஷனோடு அப்ப அவன் மிருகம்தான். நடக்கிறானே மிருகம், ஆறறிவு இல்லாதது. ஆமா, அவன் இருக்க மனுஷ உருவில்ல, ஆனா அது மிருகம், உபயோகம் இல்லை. ஒருபடி கீழே போயிட்டான். சிருஷ்டியில ஆறாவது அறிவோட சிருஷ்டிச்சிருந்தா கூட அவன் அந்த ஆறாவது அறிவை பயன்படும்படியாக ஏதாவது ஒரு நல்ல குணத்தோடு அவன் வரலன்னா அது நமக்கு தெரியாத. அப்ப ஐந்தறிவுக்கு கீழே இருக்கக்கூடியதான மிருகம்தான் அவன். ஆமாம், இப்படி சொன்னதுனால என்ன தாற்பயம் தெரியுமோ? ஆவிர்பாவ காலத்துல நீ எந்த உருவத்தில் இருக்கோ அந்த உருவத்தினுடைய தகுதி அந்த உருவத்தில் இருக்கணும். அது இல்லைன்னா அந்த உருவத்தில் இருக்கிறதுக்காக இருந்ததுன்னு ஆகிறதுனாலேயே நீ அது சொல்ல முடியாது. ஆமா, தரந்தால எல்லா இடத்துலையும் பார்க்கறது. அதனால தரத்தை தான் பார்க்கணும். நீ தரத்தை பார்த்தாதான் அது அழகை தவிர 1 2 3 4 5 6 அப்படின்னு சாமான்யமா அறிவு சொல்ற ஒரு அறிவும் அவனுக்கு இல்லை. ஆமா, அப்ப என்னாச்சு? அப்படி ஒருத்தன் பிறக்கிறத விட பிறக்காது இருக்கிறது பேதம். ஏன் தெரியுமோ? அவன் பூமிக்கு பாரமா இருக்கான். பூமிக்கு பாரமா ஒரு சுத்தி இருக்காது. அதனால மனுஷனா பிறந்தா இப்ப நான் சொன்னதுல ஏதாவது குணம் இருக்கலாம். ஆமா, அப்படி இருந்தால்தான் மனுஷன், இல்லைன்னா மிருகம். மிருகம்னா என்ன அர்த்தம்? மிருகத்துக்கு இருக்கக்கூடிய தகுதி 3 தான்டா. என்னது? ஆகாரம், நித்ரா, பயம், மைதுனம். ஆமா, தர்மம்னு ஒண்ணு இருந்தாதான் மனுஷன் அவன். தர்மேணஹீனா பசுபித்தமானா. பசு. அதுல இருந்து இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. பிறவியில மனுஷனா பிறக்கிறான். ஆனால் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதான தகுதி எல்லாம் அதுல வரவே இல்லை. அது வெளியிலேருந்து வரணும். ஆமா, எப்படி வெளியிலேருந்து வரணும் சொல்றேன் தெரியுமோ? அவன் பிறந்தாச்சு இல்லையா? பிறந்த உடனே அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் கரெக்டா மனுஷன் மாதிரி இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய், சரீரம். அப்ப ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாமே மனுஷனுக்கு ஒத்தது இருக்கணுங்கிட்ட. ஆமா, ஆனா இந்த ஆகிருதி மட்டும் மனுஷனுக்கு ஒத்ததா இருந்தா போதாத. அதெல்லாம் செயல்பாடும் அவனுக்கு ஒத்ததா இருக்கணுமே. செயல்பாடு அவங்ககிட்ட ஒத்ததா இல்லை. அப்ப என்னாச்சு? ஞானேந்திரியமும் வேலை செய்யலை, கர்மேந்திரியமும் வேலை செய்யலை. ஆமா, வேலை செய்தாலும் தகுதியை வரவழைக்கிற மாதிரி வேலை செய்யலை. ஆமா, தகுதியை வரவழைக்கிறதுக்கு தகுதி இருந்தும் அது உபயோகப்படாத போயிடுத்து அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆமா, ஏன்னு கேளு. மனோ, புத்தி, சித்த, அகங்காரம், அந்த இந்திரியத்துல 4 அவயவம் இருக்கு. அந்த மனசு நல்ல எண்ணத்துல வளரணும். புத்தி சுங்கி போகாமல் விகாசத்தை அடையணும். ஆமா, இந்த
விகாசத்தை அடையிறதும் அதே போல மனசு தெளிவு அடையிறதும் இது ரெண்டும் இருந்தால்தான் அவனுக்கு இப்ப சொன்ன குணங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்தால்தான் அவன் புத்தியும் விகாசம் அடைஞ்சிருக்கு, அவனுடைய மனசும் தெளிவு அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி வந்தால்தான் அவன் மனுஷன். மனுஷா மானுஜாமர்த்தியா மனுஜா மானவா நரா, இத்தனை பேர் இருக்கு இந்த மனுஷனுக்கு. ஆமா, இந்த பேரெல்லாம் சொல்லறதுக்கு உபயோகப்படுறதே தவிர அந்த பேருடைய பவர், அந்த பேர் வந்ததுக்கு என்ன குணமோ அந்த குணமும் அவங்ககிட்ட இல்லை. அப்ப அவங்க எப்படி சொல்லணும்? மிருகமா சொல்லணும். ஏன்? மிருகத்துக்கு இருக்கிறது மட்டும் இருக்குடா. அப்ப லட்சணம் மிருகத்தின் லட்சணம், உருவம் மனுஷனுடைய உருவம். அப்படி ரெண்டு கட்டாரா பிறந்தா இந்த பூமிக்கு பாரமாகும். அதனால உடனே இதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய தகுதிக்கு தகுந்தபடி வித்யா, ஏசான வித்யா சொன்னாரு. கல்வி, தபசு, தான, கொடை, அறிவு, நல்ல நடத்தை, நல்ல குணங்கள், அறம், இத்தனை அவன் சேர்த்தாதான் அவனுக்கு பேரு மனுஷன். அது இல்லைன்னா அவன் மனுஷன் இல்லை. இருக்கானே அப்படின்னா என்ன சொல்லுவேன்? மிருகத்தினுடைய லட்சணம் இருக்கு, அதனால மிருகம் சொல்றான். எப்படி? ஆகார நித்ரா பயமைதுனன் சாமான்யமேதது நராணாம் தேசாம் விசேஷோ அதிகா தர்மோகி தேசாம் அதிகோ விசேஷா தர்மேண ஹீனா பகுதி சமானா அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அறம் இல்லைன்னா அவன் பசு. அவங்ககிட்ட இருக்கிற அந்த பசுவா இருக்கிறோடு என்னெல்லாம் வந்திருக்கு? ஆகாரம், உணவு, நித்ரா, உறக்கம், பயம், உன்னை பார்த்து, உடல் உறவு, இது நாலும் தான் இருக்கு. அப்போ உருவம் மனுஷனா இருந்தா கூட லட்சணம் மிருகத்தினுடைய லட்சணம் இருக்கு. அப்படி வரப்படாது. அதனால சிருஷ்டியில மனுஷனா பிறந்தா மனுஷத்துவம் என்கிற லட்சணம் வரணும்னா அவன் எல்லாம் இருக்கணும். அவனுக்கு கல்வி இருக்கணும், அவனுக்கு தபசு இருக்கணும். கல்வி புத்தி விகாசம் பண்றது, தபசு மனசை தெளிவுபடுத்துறது, தானம் சம்பாதிச்ச பணத்தை கொடையை கொடுக்க சொல்லி அதை சார்த்தகமாக்குறது, ஞானம் அறிவு எல்லாரோடையும் பழகிறதுக்கு பயன்படுறது, சீலம் நல்ல குணங்கள், குணம் விசேஷ குணத்தை உடையதா இருக்கு, தர்மா அப்படின்னா அறம், அது இருந்தா தான் மனுஷன் அப்படின்னு நமக்கு விளக்க உரை கொடுத்தார். அவர் இப்படி சொல்றாரே நினைச்சா நீ தப்பா எடுத்துக்கப்படாது. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாருடா, சாகித்ய சங்கீத கலா விஹீனா சாட்சா பசு உச்ச விகான ஹீனா திரணன்னகாதன்னபி ஜீவமான தத் பாகதேஜம் பரமம் பசூனா. இன்னொரு தின்றான விளக்க உரை. சாகித்யம், சங்கீதம், சாகித்யம், சங்கீதபத சாகித்யம், சரஸ்வத்யா ஸ்தனத்வயம் ஏகம் ஆபாத மதுரம் அந்நது ஆலோசனாமிருதம். அதே விளக்கி இருக்கார் அவர். என்னவா சொல்றார்? சங்கீதமும் சாகித்யமும், சங்கீதம் தெரியும் பாட்டு, சாகித்யம் அந்த எழுதுறதான பாட்டு, எழுதுறதுக்கு ஏற்படக்கூடியதான வரிகள்,
அதனால எவனுக்கு இந்த சங்கீதமும் சாகித்யம் என்ன தெரியுமா? சரஸ்வதி, கல்விக்கு அதிதேவதையான சரஸ்வதியுடைய ஸ்தனத்வயம், 2 கொங்கைகள். ஆமாம், ஒன்று ஆபாத மதுரம். ஆபாத மதுரம் சங்கீதம், ஆலோசனாமிருதம் சாகித்யம். ஆமாம், இந்த 2 இல்லைன்னா உண்மையாவே அவன் பசுதான். என்ன வித்தியாசம்? பசுவுக்கு 2 அங்கம் இருக்கும். இது ஒரு வால் இருக்கும், கொம்பு இருக்கும். நம்ம பசுவுக்கு என்ன இருக்கு? வால் ஒண்ணு இருக்கு பின்னாடி, முகத்துல 2 கொம்பும் இருக்கு. அது 2ம் இல்லாத பசுவோகள், அப்படி அர்த்தம். இது ஒரு விதமான விளக்க உரை. அப்போ சாகித்யம் சொன்னா சகல விஷயங்களுடைய அறிவை நல்ல முறையில மனசுல வாங்கிண்டு அதுல அறிவை பெற்று எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் கல்வி கற்றவன ஆக்கிறார். ஆமாம், சங்கீதம். சங்கீதம் என்ன? எல்லாருக்கும் இது. ஆமாம், பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணிகி. பசுவுக்கு தெரியுண்டா பாட்டு காதுல கேட்டா. சிசுர்வேத்தி, பசுவுக்கு பாட்டு பாடினா தெரியும். ஆமாம், சிசுவுக்கு குழந்தைக்கு பாட்டு பாடினா தெரியும். வேத்தி கானரசம் பணிகி, நீ இப்படி ஊதினேன்னா பாம்பு ஆட ஆரம்பிச்சு விடும். ஆமாம், அதனால பாம்பு கூட தெரியும். ஆமாம், அதனால அதை தெரிஞ்சதுலே ஒருத்தன் அப்படின்னா எப்படி சரியா வரும்? பசு அவன் சொல்லுவன், சின்ன வயசுல நம்ம கிருஷ்ண பரமாத்மா குழந்தையா இருக்கிறோடு புல்லாங்கோழில் ஓதின உடனே அந்த கானத்தை கேட்டு பசுக்கள் எல்லாம் அவங்ககிட்டே வருது. ஆமாம், இப்ப பசு வேத்தி. ஆமாம், நம்ம குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு பாட்டை பாடினா அதுல லயிச்சு அழுகை நிறுத்தி விடும். சிசுர்வேத்தி. பாம்பு விளைஞ்சுன்னு வருது, உடனே புல்லாங்குழல வச்சு எப்படி ஆடிண்டே இருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரியே ஆடுறது. வேத்தி கானரசம் பணி. இவாளுக்கெல்லாம் கூட அந்த அறிவு இருக்கு. ஆமாம், அதனால சங்கீதம் இல்லைன்னா அவன் மனுஷன் இல்லை. சாகித்யம் வேணும். ஆமாம், சங்கீதத்தை பாடுறதுக்கு ஒண்ணு வேணும், அதுதான் சாகித்யம்னு பேரு. அவன் என்ன சொல்லுவான்? ஹரிநாராஜன ஹரிநாராஜன பாடுறான். அந்த ஹரிநாராயணா சாகித்யம். பாட்டு பாடுறான் பாரு. பிரளய பயோதி ஜலே திரவானதி வேதம் சொல்றானே, அது பாட்டு. பிரளய பயோதி ஜலே வேதம் திரவானசி, அது சாகித்யம். ஆமா, இந்த 2ம் தெரியலன்னா உபயோகம் இல்லை. சாகித்ய சங்கீத கலா, அது 2 கலைகள். அப்படி இருந்தா அது இல்லாதவன் சாட்சாத் பசு, உண்மையாவே பசுதான். என்ன வித்தியாசம் அந்த பசுவுக்கும் இந்த பசுவுக்கும்? இவனுக்கு ஒரிஜினல் பசுவுக்கு 2 கொம்பு இருக்கு. உனக்கு என்ன 2 கொம்போ சொல்றானே இருக்கு. பின்னாடி வாரம் இருக்கு. அது 2ம் இல்லாத பசு அப்படின்னு ஒரு விளக்க உரையை கொடுத்தாங்க. இப்ப என்ன, பசுவாவும் இல்லையவன் ஒரிஜினல்லா, மனுஷனாவும் இல்லையவன். அவனை எதிர சேர்த்ததும் தெரியல, 2ம் கட்டான். அதாவது அப்படி ஒரு மனுஷன் இருக்கப்படாது.
மனுஷனா பிறந்தா மனுஷனுடைய தரம் சிருஷ்டியில அவன் என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும், அவனால என்னெல்லாம் லோகத்துல காரியங்கள் ஆக வேண்டி இருக்கு, அவன்தான் லோகத்தை ஆளறான். அப்ப அதுக்கு வேண்டிய தகுதி இல்லாத போயிட்டா, அவன் மனுஷன் இல்லாத அந்த குணம் இல்லாத இருந்தா அவன் மனுஷன் சப்தத்துக்கு அருகன் அல்ல, அவன் பசுதான். பசுன்னு ஏன் சொன்னேன்னா, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கானே, பசுக்குள் நடந்து போகுமே. அவர் சொல்லுவார்டா, அதாவது அப்படின்னு சொல்லு, 2 கால் பிராணி 4 கால் பிராணி. ஆமா, 2 கால் பிராணி எல்லாம் மனுஷன் தான், 4 கால் பிராணி எல்லாம் மிருகம். நமக்கே தெரியறது. இவன் 2 கால் பிராணியா மனுஷனாகவும் இல்லை, 4 கால் பிராணியா மிருகமாகவும் இல்லை, 2 கால் பிராணியான மிருகம் மாதிரி மனுஷ ரூபத்தில் இருக்கார். இப்ப நமக்கு இன்னும் புரிஞ்சுது. ஆமா ஆமா. அதனால என்னாச்சு, மனுஷன் எப்படி இருக்கணும் என்கிறதான ஒரு அளவுகோல சின்ன ஸ்லோகத்துல சாமானிய ஜனங்களுக்கும் புரியும்படியா அதை சொன்னார். இதுக்கு ஒரு தாத்பரியம் சொல்றேன் பாருங்க. நாம லோகத்துல ராஜ்யம் எல்லா விதமான செழிப்போட இருக்கணும், எல்லா ஜனங்களும் பிறந்த பிறப்பினுடைய பலனை அனுபவிக்கணும். ஆமா, எல்லாருக்கும் லோகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை வைபவங்களை, ஆமா, சுகானுபவங்களை அனுபவிக்கணும். ஆமா, எல்லாருக்கும் மனசந்துஷ்டோட ஜீவிதத்தை சபலமாக்கலாம். அதுக்குத்தான் மனுஷன் பிறக்கிறான். ஆமா, மனுஷனுடைய லட்சியம் என்ன? பிறப்பினுடைய லட்சியம், அவன் சரீரம் என்னெல்லாம் இந்திரியங்களை அங்கங்களை வச்சிருக்கோ, சுத்தியில் அது சேர்ந்ததுனால அதுக்கெல்லாம் ஒரு செயல்பாடு நிச்சயமா அவனுக்கு அனுபவிக்கலாம். ஆமா, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. என்ன இருக்கணும் அவனுக்கு? லோகத்தை பார்க்கணும் கண்ணால, எல்லா சப்தத்தையும் அவன் கேட்கணும், எந்த வாசனையும் கிரகிக்கணும், எதையும் ருசித்து பார்த்து உணவை தெரிஞ்சுக்கணும். ஆமா, இதெல்லாம் அவனுக்கு வேண்டிய தகுதி. இப்படி எல்லாம் வரோடு அவனுடைய லட்சியம் என்ன? சின்ன வயசுல மனுஷன் கல்வியை கற்றுக்கணும். பரிணாம வளர்ச்சியில வயசானா கல்யாணம் பண்ணிட்டு இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும். நல்ல வயசானா எல்லாத்தையும் திறந்து காத்துல அந்த மனசமாதானம் வரத்துக்கு ஜபத்திலேயோ தபத்திலேயோ இருக்கணும், தபத்திலேயோ. கடைசியில என்ன இருக்கணும்? அது என்னது? சின்ன வயசுல குழந்தை பால்யம், கல்யாண வயசுல யௌவனம், அப்புறம் வார்த்தக்கியம். அப்படி 3 அனுபவிக்கிறான். அவன் என்ன செய்வன் தெரியுமோ? நம்ம ஊருக்காரன் சின்ன வயசுல கல்வி கற்று விடுவான். ஆமா, கல்வி கற்றா அந்த கல்வி அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு எடுத்து தொடச்செடுத்து சுத்தமாக்கி
மனப்பூர்வமாயிடும். அதோட நிற்காது. அதுல இன்னொரு அங்கமான புத்தி இருக்க, அது விகாசத்தை அடையும். அப்போ எப்படி வாழணும் என்கிறதெல்லாம் அவன் மனசுலேயே உதிக்க ஆரம்பிச்சு. அப்போ அதே சமயத்துல அவனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, இந்திரியங்கள் இருக்குங்கிறதுனால அவன் மனசு பல சுவைகளை அனுபவிக்கணுங்கிறது வராது. அதனால இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக விவாகம் பண்ணிப்பேன். குழந்தையை பெற்றிருந்தாச்சு உண்மை திருப்தி ஏற்பட்டா வானப்பிரசத்துக்கு போயிடுவன், ஆசிரமம் மாறி விடுவன். அங்க காட்டுல என்ன பல மூலாதிகள் இருக்கோ அதை சாப்பிட்டு ஜீவிதத்தை ஊட்டுவன், ஆசை அடக்குவன். கொஞ்ச நேரம் ஆச்சு, அதுல இருந்தும் அடுத்த ஸ்டெப்பு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கால, ஜீவாத்மா, அத தன்னுடைய மனோபலத்தினால அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சிருஷ்டி பண்ணி இவனை கொடுத்தானே, அதோட ஒன்று போயிடுவது. அப்படி தன்னுடைய ஜீவிதத்தை சபலமா பண்ணணும். இதெல்லாம் நடக்கணும்னா அவனுக்கு என்னெல்லாம் வேணும்? ஏசான்ன வித்யா, கல்வி வேணும், தபசு வேணும், கொடை கொடுக்க தெரியணும், அறிவு இருக்கணும், ஞானம், நல்ல நடத்தி இருக்கணும், குணகணங்கள் நிரம்பி இருக்கணும், அறம் தெரியணும், அதுல வாழ்க்கை அமைக்கணும். அது இருந்தால்தான் வரும். அப்ப அவன் அடைய வேண்டியதான ஒரு சந்தர்ப்பத்தை அப்படி கொடுக்கணும். இப்ப என்னாச்சு, பழைய காலத்துல இதெல்லாம் சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தது. இப்ப என்னாச்சு, பாக்கியமான லோகத்துல அவனுடைய மனசுக்கு என்னெல்லாம் தேவைப்படுறதோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுன்னு நம்முடைய ஜீவித ரீதியே வித்தியாசமாயிடுச்சு. ஆமா, இப்ப என்ன வேணும்? ஞானம் ஒன்றும் வேண்டாடா, அறமும் அவனுக்கு வேண்டாம். லோகத்தை நல்லாக்கிறதுக்கு அவன் வரல. அவனுக்கு எப்படி இருக்கான்னு தெரியுமோ? அவனுக்கு என்னெல்லாம் மனசுல தோன்றதோ அதெல்லாம் அடையணும், அவ்வளவுதான். என்னெல்லாம் ஆசை முளைச்சுதோ அதெல்லாம் அனுபவிக்கணும். ஆரெல்லாம் எதிர்க்கிறாளோ அவளெல்லாம் அழிக்கணும். இப்படி எல்லாம் தான் புத்தியை தவிர பழைய கால அழகான ஜீவித ரீதியை யாருக்கும் வேண்டாம். ஆமா, அதெல்லாம் மறந்தாச்சு நம்ம சமூகம். இப்ப இவனுக்கு என்ன வேணும்? நான் பிறந்ததுனால இதுக்கு எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உரிமை உண்டு. அதனால நான் ஆற வேணா கல்யாணம் பண்ணிப்பேன், ஆற வேணா விரட்டி அடிப்பேன், எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனக்கு தந்தாகணும் இந்த லோகம். அதனால சட்டத்திட்டம் இல்லாததா அவனுடைய மைண்ட் என்ன நினைக்கிறதோ அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரியே மனுஷன் மாறி வந்தாச்சுடா. அப்புறம் என்ன செய்யறான்? இதை சட்டத்திட்டமா போட்டு விடுறான். எப்படி? அப்படி ஒரு சாமர்த்தியம் இப்போத்த ஜன சமூகத்துக்கு இருக்கு. ஆமா, அவனுக்கு ஒண்ணும் வேண்டாம். அவன் என்ன நினைக்கிறாரோ, எது சுத்தி நினைக்கிறாரோ, எது அவனுக்கு தேவையோ, அதுல இடையூறு இருந்தா கூட அதெல்லாத்தையும் சட்டத்திட்டமா மாற்றி அனுபவிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அதனால தர்மத்தை சர்வதா தூக்கி எறிஞ்சு விட்டான். அறம் சர்வதா ஆறிட்டே நின்று அவன் என்ன செய்யறானோ அதை அறமா சொல்லிட்டு இருக்கான். ஆமா, நீ ஒண்ணு கவனிச்சு பாருடா, பழைய காலத்துல இந்த காலத்திலையும் நல்ல சிந்தனையை நீ பார்த்தேன்னா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்,
அவன் 2 பேரும் இருக்கா. கல்யாணம் பண்ணிருந்தா கடைசி வரைக்கும் அந்த ஆம்படையான் பொண்டாட்டியை காப்பாற்றணும் இருக்கு. தூக்கி எறிஞ்சு விட்டான். எனக்கு ஒன்ன பிடிக்கல, இன்னையிலேருந்து நீ எனக்கு பொண்டாட்டி இல்லை, நானும் உனக்கு ஆம்படையா இல்லை, நான் போறேன்றான். இந்த லோகம் ஒத்துண்டு கொடுக்குறா. ஆமாம், அது ஆச்ச உடனே கொஞ்ச நாளைக்கு ஏதோ கொஞ்சம் இருக்காதுக்குள்ள மறுபடியும் ஆரோட பொண்ணோட இருக்கணும்னு ஆசை வந்து விடுறது. நினைப்பு வந்தாச்சு. அப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அது ஆறுடா, ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணே பண்ணிக்கிறான். அப்போ ஒரு விதமான சட்டத்திட்டம், ஒரு விதமான நன்னறியும் யாருக்கும் தேவையில்லையடா. அப்படி கிடைக்காத போனா எல்லாருமா சேர்த்து அந்த சட்டமா பண்ணி ஆற வேணா பண்ணிக்கலாம்னு வச்சு விட்டார். அப்ப அண்ணனுடைய பொண்டாட்டிய நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி? அவள் 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை கட் பண்ணி விட்டு விட்டா அவ ஃப்ரீ ஆயிடுறான். அப்புறம் நான் பண்ணிக்கலாம். அப்போ மனுஷனுடைய சுபாவம் அல்லாத இருந்தது ஒரு நாள்ல டைவோர்ஸ் கொண்டு வந்து விட்டான். பாரு அழகா. டைவோர்ஸ் நியாயமா இருக்கலையே ஒரு காலத்துல. இப்ப டைவோர்ஸ் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதாயிடுச்சு. பாத்தியா எப்படி உட்பட்டதாச்சு? இவன் சிந்தனை மாறிச்சு. ஆமா, அதனால இன்னைய கல்யாணம் பண்ணிப்பன், கொஞ்ச நாள் அனுபவிப்பன், அதுக்கப்புறம் தோணும் டேஸ்ட் இன்னொன்னுல போனா நல்லா இருக்குமே தோணும். இதெல்லாம் மனித சுபாவம் அல்ல. உடனே கட் பண்ணிப்பன். கவர்மெண்ட் அதை கட் பண்ணி கொடுக்கும். இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிப்பன். ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி வேற எங்கேயோ போனதை அவங்க கல்யாணம் பண்ணிப்பன். மிருகம் மாதிரி ஆயிடுவன். இப்போ மிருகத்தினுடைய தரவெல்லாம் எடுத்துட்டு மனுஷனாக்கும் சொல்லிட்டு நான் மனுஷன் தான் சொல்ற அளவுக்கு தன்னுடைய சிந்தனைய கண்ணா பின்னா வச்சிருந்துட்டு தான் இந்த காலத்து மனுஷா. அதை சாஸ்திரியமா சொல்லிக்கிறார். வெளிநாட்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பன், உள்ளூர் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பன். யாரும் அவனுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எல்லாரும் அவனுக்கு ஒண்ணும். அவனுக்கு ஸ்திரீயா அப்படிதான் தெரியணும். அவன் கவலைப்படவும் இல்லை. அந்த பொண்ணோட கொஞ்ச நாள் இருந்து போதும் தோணிச்சுன்னா டைவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணோட பண்ணிப்பன். அது தன்னை விட வயசு தெரிஞ்சா சின்னதா ஒன்றும் இல்லை. அப்ப மிருகம் தான் அப்படி இருக்குண்டா. நீ உனக்கு கவனிச்சு பாரு. கிராமாந்தரத்துல பழைய காலத்துல மாடெல்லாம் மேய்க்க விடுவா. அது ஒரு இடத்துல போகும். 200, 400, 500 மாடு இருக்கும். அங்க 2 இது கூத்தல், அதாவது ஆண் ரிஷபம் அங்க வந்திருக்கும். அந்த 2ம் இந்த எல்லா மாடோடையும் சேர்ந்து நிறைய குழந்தைகள் உற்பத்தி பண்ணும். அதை எல்லாரும் பயன்படுத்துவான். அந்த மாதிரி ஆயிட்டோம் நம்ம. இப்ப மிருகத்தினுடைய தரம் நமக்கு வந்து கொடுத்து. அப்ப இந்த ஸ்லோகம் சொன்ன மாதிரி நம்ம ஆயிட்டோம்டா. மனுஷரூபேண மிருகாச்சரந்தி தெரியறத ஆறு வேணா இவன் தன்னுடைய இச்சையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எந்த பொண்ணை வேணா எடுத்துக்கலாம், எந்த பிள்ளைய வேணா எடுத்துக்கலாம், வேண்டான்னு எப்ப வேணா நிறுத்தலாம். இப்படி சட்டத்திட்டம் இல்லாத ஒரு வித்யா ஒன்றும் இல்லைடா. வித்யா எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனாலே இந்த இருக்கிறவாள்லாம் அந்த வாத்தியார்கள்லாம் மார்க்கம் போட்டு அவனுக்கு தேய்ச்சி விடுவான். அவன் பெருசா வரும், பணமும் வரும். அதனால மனுஷத்துவம் இல்லாத ஒரு பெரிய சமுதாயத்தை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். அதை பற்றி அன்னைக்கே பர்தஹரி தன்னுடைய ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்கார். இப்போது பிரத்யட்சமா பார்க்கும்படியா வந்து. அதனால என்ன வேணும்? நாம மனுஷனா பிறந்தோம்னா மனுஷனா வாழறதுக்குள்ள தகுதியை வர வச்சிருந்தா தான் அவன் மனுஷன். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.